எந்த போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் பங்கேற்காதது இல்லை. மக்களின் பிரச்சனைகளுக்கெல்லாம் மக்களோடு மக்களாக நின்றிருக்கிறோம். ஆனால் ஒரு வரலாற்று பெருந்துயரம், மக்களோடு மக்களாக எப்போதும் நிற்கிற தன் சொந்த பிள்ளைகளோடு என் மக்கள் நிற்காமல் யார் பிரச்சனையை தந்தார்களோ அவர்களுக்காக நின்றதுதான் வரலாற்றில் பெரும் துயரமாகவும் பெரும் இழப்பாகவும் மாறி நிற்கிறது. எங்களை பாருங்கள், நாங்கள் பெரிய தலைவர்களினுடைய வாரிசுகளோ, அது ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தை பிரித்து கொண்டு வந்து கட்சி தொடங்கியவர்களோ, மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் கொண்டவர்களோ, இல்லை பெரிய திரைப்புகழ் பெற்றவர்களோ, அல்லது எல்லா ஊடகங்களும் எங்களை ஆதரித்து பேசுகிற செல்வாக்கை பெற்றவர்களோ அல்ல. மிக 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 எளிய பின்புலம் கொண்ட சாதாரண குடிகளிலிருந்து வந்தவர்கள். எதற்காக வந்தோம்? இந்த நாட்டில் என் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, துன்பப்பட்டு துயரப்பட்டு நாள்தோறும் தவித்துக் கொண்டிருக்கிற, படிப்பிக்கிற ஆசிரியன் வீதியில் நின்று போராடுகிறான், அறிவை வளர்க்கும் ஆசிரியன், உயிரை காக்கும் மருத்துவன் வீதியில் நின்று போராடுகிறான், உலகிற்கு உணவளிக்கிற உழவர்குடி வேளாண் குடி மக்கள் விவசாயிகள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், தன்னலமற்று சேவை செய்கிற செவிலிய தாய்மார்கள் செவிலிய பெண்கள் வீதியிலே நிற்கிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள். எல்லோரும் வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கமும், இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கமும் நிற்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அரசியல் என்பது உலகில் வரலாற்றில் பல்வேறு மாறுதல்களை செய்திருக்கிறது. அடிமை நிலையிலிருந்து உரிமையை பெற, ஏழ்மை வறுமை நிலையிலிருந்து விடுதலை பெற, மேம்பட. ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக நம்மளை அடிமையாக வாழ வைப்பதற்கே ஆட்சி அதிகாரம் நிறுவப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த சூழலில் தேர்தல் என்பது ஒரு மாறுதலாக இருக்க வேண்டும். இங்கே ஆள் மாறுகிறார்கள், ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள், என் அன்பிற்குரிய பெருமக்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். அதே ஆட்சிதான். இங்கேயும் சாராய கடை இருக்கும், அங்கேயும் சாராய கடை இருக்கும், இங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கும், இங்கேயும் மலையை வெட்டி மணலாக்குவான், அங்கேயும் ஆத்து மணல் அள்ளி கொண்டு காசாக்குவான், இங்கேயும் நிலங்களை பறித்து தொழிற்சாலை, விளைநிலங்களை பறித்து தொழிற்சாலை என்பார், நச்ச ஆலைகளை நிறுவி நாட்டை நாசமாக்குவான். காற்று நஞ்சாகி போனது, நீர் நஞ்சாகி போனது, உணவு நஞ்சாகி போனது. பிறக்கிற குழந்தைகள் புற்றுநோயோட பிறக்கிறது. 3 வயது குழந்தை புற்றுநோயோட இருக்கிறார். புற்றுநோய் மருத்துவமனையில் போனால் எண்ணற்ற இளம் பிள்ளைகள் புகைக்கிற பழக்கம் இருந்தால், பான்பராக்கு பயன்படுத்தினால் புற்றுநோய் வரும் என்று நாம் அறிகிறோம். ஆனால் பிறந்த குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? தாய்ப்பாலை தவிர எதையும் குடிக்காத குழந்தைக்கு புற்றுநோய் ஏன் வந்தது? தாயின் மாறிலிருந்து வந்த பால் நஞ்சாகி போனது, விஷமாகி போனது. காரணம், தாய் உண்ட உணவு நஞ்சாகி போனது. 100 மரணம் எடுத்தால் 90 மரணம் புற்றுநோய் மரணமா இருக்கு. காரணம், நச்சு காற்று, கந்தக தூசியை சுவாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேண்டும். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் வேண்டும். எத்தனை கார்கள், எத்தனை வாகனங்கள், எத்தனை மரம் இருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் அறிவு சமூகம். 28 மரம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது என்று நம் நாடு கணக்கிடுகிறது. 28 மரம் இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிறதா? அப்ப காற்றை சுவாசிக்கவில்லை, நாம் கந்தக தூசியை, நச்சை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். குடிக்கிற நீர் தானா? யார் கொடுப்பது? இந்த நீர் யாரோடது? இது குடிக்கிற தரத்தில் இருக்கிறது சான்று எவர் தருவது? எவர் தருவது? உலக உயிர்களின் தாய்ப்பால் இல்லையா இந்த தண்ணீர்? மனிதர்கள் நாம் கடையில் வாங்கி குடிக்கிறோமே, காக்கையும் குருவியும் கொக்கும் மானும் மயிலும் ஆடும் மாடும் நாய் நரியும் பூச்சியும் வண்டும் எங்கே போய் குடிக்கும் என்ற கேள்வியை ஒரு இந்த மானுட சமூகம் எழுப்பவில்லை என்றால் எப்படி? ஓர் இறையால் உருவாக்கப்பட்ட உலகம் நாம் நேசிக்கிறோம், போற்றுகிறோம். ஏக இறைவன் அல்லாவின் பிள்ளைகள் நாம் எல்லோரும். அப்ப அல்லாவால் படைக்கப்பட்ட பூமியில்
அப்ப காக்கை, குருவி, கொக்கு, வண்ணத்து பூச்சி, ஆடு, மாடு, மரம், செடி, கொடிகளுக்கு உரியதில்லையா இந்த நீர்? இது பூமி தாயின் மலை மார்பில் இருந்து உலக உயிர்களுக்கு வந்த பால் இல்லையா? இது எப்படி வியாபார பொருளானது? மனிதர்கள் தாகத்திற்கு கடையில் வாங்கி குடிக்கிறோமே, மற்ற உயிர்கள் என்ன செய்யுங்கிற கேள்வியை ஏன் எழுப்பவில்லை? இது குடிக்கிற நீர், குடிக்கிற திறனில் இருக்கிறது, குடிக்கிற தன்மையில் இருக்கிறது என்பதை சான்று கொடுத்தது யார்? இது தண்ணீர் போல ஒன்று என் உடன் பிறந்தார்களே, இது தண்ணீர் அல்ல, இது தண்ணீர் அல்ல. தண்ணீரில் தனித்த உயிர் கிடையாது தண்ணீருக்கு. ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகில் ஒரு உயிரும் இல்லை. தண்ணீருக்குள் பல கோடிக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது. அந்த நுண்ணுயிரிகளை கொன்றுவிட்ட பிறகுதான் இந்த போத்தலில் அடைக்கிறார். அப்ப தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய ஆற்றல் அங்கே கொல்லப்படுகிறது. இது தாகம் நிற்கும். ஆனால் தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய திறன், ஆற்றல், சக்தி இதுல இல்லை. எவ்வளவு காலத்துக்கு உறிஞ்சி உறிஞ்சி ஒரு முதலாளி விற்பான்? ஒரு காலகட்டத்திற்கு. அப்போ இப்போதே நீரற்ற நிலமாக பூமி மாறிவிட்டது என்று ஐநா பெருமன்றம் அறிவிக்குது. அதை பற்றி கவலைப்படுகிறார்களா? தமிழ்நாட்டில் 10 மாவட்டத்திற்கு மேலே நிலத்திலே நீர் இல்லை என்று அறிவிக்கிறார்கள். அந்த அறிவிப்பு தான் அரசின் வேலையா? அந்த நீர்வளத்தை பெருக்கிற வேலை, பெருக்கிற செயலை யார் செய்வது என்பதுதான் இங்கே இருக்கிறது. முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் உங்களிடமிருந்தே வந்தவன். நான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று வந்தவன் அல்ல. எல்லோரையும் போல என் மக்கள் உரிமை பெற்று பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று வந்த பிள்ளை. பதவிக்காக வந்தவன் அல்ல, மக்களின் உதவிக்காக, பணத்திற்காக வந்தவன் அல்ல. நான் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்த மகன். இல்லை என்றால் ஒரு விழுக்காடு, அரை விழுக்காடு, கால் விழுக்காடு வைத்திருக்கிறவெல்லாம் பேரம் பேசி, சீட்டு நோட்டு பேரம் பேசி கூட்டணி வைக்கிற போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற உங்கள் மகனுக்கு எவ்வளவு கோடிகள் பேரம் பேசியிருப்பார்கள்? எவ்வளவு சீட்டு, எத்தனை பதவியை பேரம் பேசியிருப்பார்கள்? ஏன் சமரசம் கிடையாது? சமரசம் கிடையாது. ஏன் சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று படித்த மகன். அதனால் இந்த நாட்டில் நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே எங்களின் புரட்சி பாவலன் பாடியது போல எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, அந்த நல்லாட்சியை நிறுவ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். அது உங்களுக்காக நிற்கிறோம், உங்களோடு நிற்கிறோம். எனவே அன்பு சொந்தங்கள், எப்போதும் நீங்கள் சரியானதை செய்வீர்கள். இந்த தேர்தலிலும் சரியானதை செய்யுங்கள். எது உங்கள் மனச்சான்றுக்கு, உலகெங்கிலும் மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவர்கள் தான் என்கிறான். நாங்கள் அந்த மனச்சான்று வழி நடத்துகிறபடி நடக்கிறோம். உங்கள் மகன் நான் கால்கள் வழி நடத்தி நடப்பவன் அல்ல, என் கனவு வழி நடத்துது. இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை நான் பேசும்போது சிலருக்கு புரியவில்லை. ஆனால் படம் போல போட்டு போட்டு காட்டி, படிக்க கல்வி, பார்க்க வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, பார்க்க சிறந்த மருத்துவம், பயணிக்க நல்ல பாதை, குடிக்க தண்ணீர், எரிக்க தடையற்ற மின்சாரம், எல்லா அடிப்படை வசதிகளையும் கட்டமைத்து பூமியின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்கிற கனவோடு உங்கள் பிள்ளைகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கத்தி கத்தி இந்த வீதியிலே வருகிறோம். வாக்குக்கு காசு கொடுக்கும் போது ஊழலுக்கான லஞ்சமும், ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை அறியாத பெருமக்களா நாம் 30 கோடி செலவழித்து ஒருவன் ஒரு தொகுதியிலே வென்று போகிறான் என்றால் அவன் 300 கோடி ஈட்டிக்கொள்ளலாம் என்கிற முதலீடு தானே செய்வான். ஒரு முதலீட்டை செய்கிற முதலாளி லாபத்தை வைக்க வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா என்பது அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? எனக்கு நல்லது செய்ய அவன் எதற்கு காசு தருகிறான்? எனக்கு எதுக்கு காசு தருகிறான்? அதுதான் இங்கே பணத்திற்கு வாக்கு என்பது நம் இனத்திற்கு தூக்கு. அதை அறிவு சமூகம் அறிந்து இந்த தேர்தலிலே உங்கள் மகன் போட்டியிடுகிறேன் என்றால் என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் இந்த மகனை வெல்ல வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையில் தான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று நான் கேட்கவில்லை. எங்கள் பிள்ளை, என் மகன் சீமான் வெல்ல வேண்டும் என்று ஏக இறைவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாவிடம் துவா செய்கிற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மகனுக்காக ஒரு நொடி துவா செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.